முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 22 முதல் 32 வரை. யாக்கோபு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்கள் ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்தையிடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயரைச் சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலையின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை கூப்பிடுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பர் நீரே. பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர்.
இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி விளக்கம். நல்லதையே காண்போம். பிறர் உங்களை பற்றி சொல்வது முக்கியமல்ல, உங்கள் வார்த்தைகளும் எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பார் ராபியன் வில்லியம்ஸ் என்ற எழுத்தாளர். நற்செய்தியில் இயேசு பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டியதும் மக்கள் வியப்படைகிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே இயேசுவின் மீது குற்றம் காணும் பரிசேயர்கள், இவர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார் என்று விமர்சிக்கிறார்கள். பரிசேயர்கள் தம்மை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக இயேசு தாம் செய்து வந்த பணிகளை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் தொடர்ந்து இறைப்பணியை செய்து வந்தார். நாமும் நம்மீது சுமத்தப்படும் அர்த்தமற்ற விமர்சனங்களைக் கண்டு நொறுங்கி போய்விடாமல் இயேசுவை போன்று தொடர்ந்து பணி செய்வோம்.